நீங்க ரொம்ப பத்திரமா இருக்குன்னு நினைச்சு உங்க வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? ஆனா அந்த பேங்கே உங்ககிட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்லுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ட ஒரு வாளியா நினைச்சு பாருங்களேன். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த வாளில தண்ணிய, அதாவது பணத்தை ஊத்திட்டே இருக்கீங்க. ஆனா அந்த வாளிக்கு அடியில கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது வழியா பணம் மெதுவா கசிஞ்சிட்டே இருக்கு. ஆமாங்க, இதுதான் விஷயம். நம்ம பணம் பேங்க்ல சேஃபா இருக்குங்கிற ஒரு மாய ஒரு பக்கம், ஆனா ஒவ்வொரு நாளும் அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுதுங்கிற ஒரு நிஜம் இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவுல தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் உங்க சேமிப்புக்கு பேங்க் ஒரு 4% வட்டி தருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு 7% இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு நம்பரை வச்சு பார்த்தா உங்க பணம் வளருதா இல்ல தேயுதா? சரி, உங்களுக்கு இந்த 4% வட்டியை கொடுத்துட்டு உங்க பணத்தை பேங்க் என்ன பண்ணுது தெரியுமா? சும்மா ஒன்னும் வச்சிருக்கிறது இல்ல. அதே பணத்தை பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கு அதிக வட்டிக்கு கடனா கொடுத்து அதுல இருந்து பெரிய லாபம் பாக்குது. அந்த பெரிய லாபத்துல உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ ஒரு சின்ன துளிதான். அப்போ உங்க பணத்தால உண்மையிலே யாருக்கு லாபம்? யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு ஒரு வில்லனை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவரோட பேருதான் பணவீக்கம். இவரு ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி, ஒரு மௌன திருடன் மாதிரி. உங்களுக்கு தெரியாமலே உங்க பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா திருடிக்கு போயிடுவாரு. இப்பதான் நம்ம உண்மையான கணக்க பார்க்க போறோம். பேங்க் கொடுக்கிற அந்த 4% வட்டியை எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நம்ம மௌன திருடன் இருக்கான் இல்லையா, அந்த 7% பணவீக்கத்தை கழிச்சிடுங்க. மீதி என்ன வருது? -3%. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். உங்க பணம் வளர்றதுக்கு பதிலா ஒவ்வொரு வருஷமும் அதோட வாங்குற சக்தியில 3% இழந்துட்டே வருது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த காஃபி உதாரணத்தை எடுத்துக்கோங்க. 5 வருஷத்துல உங்க கையில இருந்த 10 ரூபாய் 15 ரூபாய் ஆகியிருக்கலாம். சூப்பர் இல்ல? ஆனா அதே நேரத்துல 10 ரூபாய்க்கு வித்த ஒரு கப் காஃபி இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு? உங்க கையில காசு அதிகமா இருந்தாலும் முன்னாடி வாங்க முடிஞ்ச ஒரு கப் காஃபியை இப்ப வாங்க முடியல. இதுக்கு பேர் தான் வாங்கும் சக்தி குறைஞ்சு போறது. இந்த வித்தியாசத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதை கேட்கலாம். அர்ஜுன், ரோஹன் 2 ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுக்கு 1 லட்சம் ரூபாயோட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் சேஃப்டி தான் பாஸ் முக்கியம்னு சொல்லி பணத்தை பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுறாரு. 20 வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைச்சது சுமார் 32 லட்சம். ஆனா நம்ம ரோஹன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதே பணத்தை பங்குச்சந்தையில சரியா முதலீடு பண்றாரு. அவருக்கு எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 1,63 லட்சம் ரூபாய். பாத்தீங்களா வித்தியாசத்தை? இதுக்கு பேர் தான் கூட்டு வட்டியோட பவர். இது வெறும் வளர்ச்சி இல்ல, இதுதான் செல்வத்தை உருவாக்குறது. இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தோட கிங் வாரன் பஃபெட் இதத்தான் சொல்லியிருக்காரு. ஏன் செல்வம் எல்லாமே கூட்டு வட்டியில இருந்து தான் வந்துச்சுன்னு. அப்போ விஷயம் சிம்பிள். செல்வம் சேமிப்புல வராது, கூட்டு வட்டியில தான் பெருகும். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருதுல்ல, பேங்க்ல பணத்தை வைக்கலன்னா இந்த பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்க பணத்தை எங்க தான் வைக்கிறாங்க? இதை தான் இந்த உரையாடலோட டர்னிங் பாயிண்ட். இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இனி அதுக்கான தீர்வுகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம கண்ணால பார்க்க முடியற, கையால தொட முடியற சொத்துக்களை பத்தி பார்க்கலாம். அதாவது அதுக்கேன்னு ஒரு மதிப்பு இருக்கிற விஷயங்கள். ராபர்ட் கியோசாக்கி சொல்ற இந்த ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். அவர் தங்கத்தை கடவுளோட பணம்னு சொல்றாரு. ஏன்னா கவர்மெண்ட் நினைச்சா எவ்ளோ பேப்பர் பணத்தை வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணி அதோட மதிப்பை குறைக்க முடியும். ஆனா தங்கம் அப்படி இல்ல. அது பூமியில அளவாதான் இருக்கு. அதனாலதான் காலம் மாறினாலும் தங்கம் அதோட மதிப்பை தக்க வச்சுக்குது. வரலாற்றை திரும்பி பார்த்தா இது நல்லா புரியும். 2008ல உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டுச்சு. பங்குச்சந்தையெல்லாம் தலைகீழா விழுந்துச்சு. மக்கள்லாம் பயந்து போயிருந்தாங்க. ஆனா அப்போ தங்கத்தோட விலை மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. ஏன்னா இந்த மாதிரி நெருக்கடியான சமயங்கள்ல மக்கள் கவர்மெண்ட் அடிக்கிற பேப்பர் பணத்தை விட பல்லாயிரம் வருஷமா மதிப்பு குறையாம இருக்கிற தங்கத்தை தான் நம்புவாங்க. இதனாலதான் தங்கத்தை ஒரு சேஃப் ஹேவன், அதாவது பாதுகாப்பான புகலிடம்னு சொல்றாங்க. தங்கம் மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட், அதாவது நிலம், வீடு மாதிரி சொத்துக்கள், அப்புறம் விலை மதிப்பான கலை பொருட்கள், ஏன் சில சமயம் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் கூட பணவீக்கத்தை தாண்டி வளரக்கூடிய சொத்துக்கள் தான். இப்போ ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ண நிறைய பணம் வேணுமேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. REITs, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ். இதுல நம்மள மாதிரி நிறைய சின்ன முதலீட்டாளர்கள் சேர்ந்து ஒரு பெரிய சொத்துல முதலீடு பண்ணலாம். சரி, கையால தொட முடியற சொத்துக்களை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஐடியா, உழைப்பு, புத்திசாலித்தனம் மூலமா உருவாக்குற சொத்துக்களை பத்தி பார்க்கலாம். இந்த 15 வயசு பையன் ஆயுஷோட நிஜ கதையே எடுத்துக்கோங்க. வெறும் 1600 ரூபாயில ஒரு டீ கடையை ஆரம்பிக்கிறான். சுத்தத்துக்கும் நல்ல சர்வீஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறான். கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸை சம்பாதிச்சு மெனுவை எல்லாம் பெரிதாக்குறான்.
இப்போ அவன் தினமும் 400லேருந்து 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆனா இங்க உண்மையான சம்பாத்தியம் அந்த காசு மட்டும் இல்ல, அவனுக்கு கிடைக்கிற அந்த விலை மதிக்க முடியாத பிசினஸ் அனுபவமும் தான். இதுவும் ஒரு சொத்து தான். அடுத்து அறிவுசார் சொத்து, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க ஒரு புத்தகம் எழுதலாம், ஒரு ஆப் உருவாக்கலாம், இல்ல ஒரு பிராண்டை உருவாக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு தடவை தான் உழைப்ப போடுறீங்க. ஆனா ஜே.கே. ரவுலிங்கோட ஹாரி பாட்டர் மாதிரி அது ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்நாள் முழுக்கவும் அது உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது ஒரு சொத்தா மாறிடும். இல்ல, நான் ஒரு ஜீனியஸ் இல்ல, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். நீங்களே ஒரு தொழிலை தொடங்கணும்னு அவசியம் இல்ல. மத்தவங்களோட நல்ல ஐடியாக்கள்ல, அதாவது நல்ல கம்பெனிகள்ல புத்திசாலித்தனமா முதலீடு செய்யறது மூலமாவும் செல்வத்தை உருவாக்க முடியும். பங்குச்சந்தைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா, பயமா இருக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு, வேல்யூ ஸ்டாக்ஸ்னா நல்ல கம்பெனிகளோட பங்குகளை விலை கம்மியா இருக்கும்போது வாங்குறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஒரு எக்ஸ்பர்ட் உங்க சார்பா பல நல்ல பங்குகள்ல பணத்தை பிரிச்சு முதலீடு பண்ணுவாரு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட வளர்ச்சியிலேயே நீங்க முதலீடு பண்ற மாதிரி. இதெல்லாம் உங்க ரிஸ்கை குறைச்சு பணத்தை பரவலாக்க உதவும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த முழு உரையாடலோட முக்கியமான நோக்கமே ஒண்ணுதான். உங்க மனநிலைய வெறும் சேமிப்பாளர்ங்கிற இடத்துல இருந்து ஒரு முதலீட்டாளர்ங்கிற இடத்துக்கு மாத்தணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் உறங்கும் பணம். இது பேங்க்ல சும்மா கிடக்குது. பணவீக்கத்தால அதோட மதிப்பை இழக்குது. அது உங்களுக்காக இல்ல, பேங்க்காக வேலை செய்யுது. இன்னொரு பக்கம் உழைக்கும் பணம். இது சொத்துக்கள்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. கூட்டு வட்டியால வளர்ந்துகிட்டே இருக்கு. முக்கியமா அது உங்களுக்காக வேலை செய்யுது. இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க பணம் உங்ககிட்ட வேலை செய்யற ஒரு சிறந்த ஊழியர். நீங்க அதுக்கு சரியான வேலையை கொடுக்கணும், அவ்வளவுதான். சரியா செஞ்சீங்கன்னா அது உங்களுக்காக ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு உங்களுக்கு செல்வத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆக ஒரே ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்க பணம் இப்போ தூங்கிட்டு இருக்கா, இல்ல உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கா? யோசிங்க. முதல் அடியை எடுத்து வைக்க இதுதான் சரியான நேரம்.